ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிரியம்ஸ் எஸ்எம் கிச்சன் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது, சிம்பிளாக பண்ணுறது தான். வாங்க பார்க்கலாம். இது கோவக்காய் நீங்கள் பொனைங்க எடுத்துட்டு சென்டரில் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ரிங்ஸாக கூட பண்ணிக்கலாம், இல்லை நீட்டமாக போடலாம், இல்லை இப்படி கொஞ்சம் சின்னதாக ரிங்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட இப்படி நாளாக அப்படி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான், ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கட் பண்ணிக்கோங்க, இப்படியே சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இப்படியே வரைஞ்சிட்டு நாளாக அரைஞ்சிக்கோங்க. கொஞ்ச நாளாக வீடியோ போடவே இல்லை, எங்கே சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணுறதே இல்லை. எவ்வளோ வீடியோ போட்டிருக்கிறேன், சமையலெல்லாம் நல்லா ஜெனியூனாக பண்ணியிருக்கிறேன், பண்ணி காட்டியிருக்கிறேன். நம்ம மிடில் கிளாஸ்காருக்கு எப்படி சமையல் செய்யணும், நம்ம ஜாஸ்தி பணக்காரங்க செய்கிறது வேறு விஷயம். மிடில் கிளாஸில் டேஸ்டியாகவும் இருக்கணும், நம்மளுக்காருக்கு சமையல் நல்லா இருக்கணும். ஜெனியூனாக எவ்வளோ பண்ணியிருக்கிறேன். வீடியோ கிட்டக்கிட்ட 150 வீடியோ போட்டாருன்னா கொஞ்சம் வீடியோங்க வந்து வேறு ஏதோ போட்டுட்டதுனால அப்புறம் வீடியோஸ் எல்லாம் வெறும் கிச்சன் சமையல் தான். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸே வரல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஏதோ சப்ஸ்கிரைப் வந்தாக்கா ஒரு சந்தோஷப்படலாம் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அசல் இது ரீச் ஆகுதா இல்லையான்றதே எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. யூடியூப்காரங்க ரீச் பண்ணுறாங்களா இல்லையா? வியூஸ் வர்றதில்லை. வியூஸ் வந்தால் தானே சப்ஸ்கிரைப் வரும். எதுவும் தெரியறதில்ல, ஏதோ நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு போகிறது தான். ஏன் வியூஸ் வர்றதில்லை, ஏன் யூடியூப்புக்காரங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ரீச் ஆனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ரீச் பண்ண விட்றதில்ல. அதனால் என்ன தெரியறதில்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோங்க பண்ணுறது தான். கொஞ்ச நாளாக மனம் வெறுத்து போச்சு. என்ன செய்கிறது? எவ்வளோ வீடியோ போட்டாலும் கஷ்டப்பட்டு ஒரு பலன் இல்லை. கணிசம் ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை, ஒரு வியூஸ் இல்லை. அசல் வியூஸே இல்லைன்னா என்ன செய்கிறது? அப்படி இருக்குது. நம்ம பண்ணி போடுறது தான். வியூஸில் போதா பப்ளிக்கன் போடுறது தான். பப்ளிக்கன் போட்ட பிறகு பப்ளிக்கில் போயே ஆகணும். நீ ஏன் போடுறதில்லை, என்னத்துக்கு வியூஸ் வர்றதில்லை தெரில. நம்ம ப்ரைவேட்டு அன்லிஸ்டடில் வச்சுருந்தா சரி, அது யாருக்கும் ரீச் ஆகாது. பப்ளிக்கில் எப்போ நம்ம பப்ளிக்கை ஆன் பண்ணிட்டோமோ, சேனலை பப்ளிக்கில் போட்டுட்டோமோ, அப்போ வந்து பப்ளிக்கில் போட்ட பிறகு அது வியூஸ் வந்து தான் ஆகணும். என்னன்னு தெரியல. பப்ளிக் போடுறது தான் பூரா நம்ம அன்லிஸ்டடோ ப்ரைவேட்டில் வச்சுட்ட மாதிரி இருக்குது. ஒரு வியூஸ் வரமாட்டேங்குது. ஒரு வாட்டி வந்தால் 1 2 4 5 இப்படி தான். எல்லா சேனலும் இப்படி தான் வருது. கிட்ட 100 சேனல் போட்டுக்கிறேன் சமையல் தான். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க? 23 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுலேயும் 4 5 எங்கள் வீட்டிலே அவங்க இவங்க ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டாங்க. மித்தது சப்ஸ்கிரைபர் ஒரிஜினலாக வந்தது ஒரு 17 18 சப்ஸ்கிரைப் தான் வந்துச்சு. என்னன்னே தெரியல. நம்ம சமையல் நல்லா தான் போடுறோம். மிடில் கிளாஸ் தகுந்த மாதிரி எப்படி பண்ணினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கோவக்காயெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறதுனாக்கா, இப்போ இந்த காய் வந்து நம்ம குக்கரில் போடணும். இது வேகிற காய் இல்லை. இது நல்லா குக்கரில் போட்டு நல்லா குக்கராக இருந்தாக்கா ஒரு 3 விசில் 4 விசில் ஆகிடும். எங்கள் குக்கர் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வைக்கணும், 6 7 விசில் வைக்கணும். அதனால் இந்த கோவக்காயில் போட்டு குக்கரில் போட்டுட வேண்டியது தான். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு
தண்ணி ஊற்றினாங்க. ஊற்றிட்டு இது வந்து அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான்.